நம்பிக்கையை நமது உள்ளத்தில் விதைக்கிறார். நல்லவர்கள் எனும் நன்மையை நிறைந்தவர்களை பெருக செய்து ஆண்டவரின் உலகத்திற்கு நம்பிக்கையூட்டிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய திருப்பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த நல்ல இறைவன், வாழ்வை நமக்கு கொடையாக தந்த இறைவன் நம்முடைய எளிய குரலை கேட்பார், நமது தேவைகளை நிறைவேற்றுவார் என்ற உளநிலையோடு வேண்டுவோம். அருள்காரும் ஆண்டவரே, கருமீதி வரவேதினோ அருள்காரும் ஆண்டவரே. நம்பிக்கை தருபவராம் இறைவா, உமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் நம்பிக்கையால் நீர் அளிக்கும் வாழ்வை பெற்றுக்கொள்ளவும், திருச்சபையின் மக்கள் அனைவரும் வாழ்வு பெற செய்யவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்யவும், மக்கள் நலனில் அக்கறையோடு இருக்கவும், இவர்களின் சேவை மனப்பான்மை மேன்மேலும் வளர்ந்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பணம், பதவி, புகழ், ஆசைகளில் வாழும் மனிதர்கள் அனைவரும் தங்களிடம் மிகுதியாக உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழவும், கொரோனா தொற்று நோயிலிருந்து மக்கள் வெற்றி கொள்ளவும், யோகவை சிற்பங்களை நாங்களும் பணித்துணர்ந்து சோதனைகளில் துவண்டு போகாமல் ஆழ்ந்த நம்பிக்கையை வாழ யோகவை போல எமது திருச்சபை வாழ்ந்திட வரம் தர வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். மற்றும் தொற்று நோயால் அனைத்த அனைவரும் நித்திய இழைப்பாற்றி அடைக்கும் உம் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் அவர்கள் இணைந்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமும் அன்பும் நிறைந்தவரே இறைவா, தொற்று நோயின் காரணமாக ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடி, அதனால் மக்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கும் இந்த நிலையானது விரைவில் மாறவும், மக்கள் தங்களது வாழ்க்கையில் மாற்றம் காணவும் உமது ஆட்சி இவ்வளவு நிலையின்றி மக்களை காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயின் தந்தை மாத்திருந்து எங்களை வழிநடத்துகிற இறைவா, இந்த அற்புதமான தருணத்திற்காக நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த நாளிலே உமது அருட்கரத்தை எங்களுக்கு உமது அமுத மொழிகள் வழியாக மீண்டும் உணர்த்தி எங்களை பேணுகிறீர், பராமரிக்கிறீர், வழிநடத்துகிறீர் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்திருக்கின்றீர். உமது அன்பு திருமகனின் திருப்பணிகளை எங்களுக்கு நினைவுபடுத்தி நீர் எங்களை காக்கின்றீர் என்பதை உறுதி செய்திருக்கின்றீர். அன்புமிகுந்த தந்தை, இந்த தருணத்திலே பல்வேறு வாழ்வின் சூழல்கள் மத்தியில்
அவநம்பிக்கை நிறைந்த சூழல்கள் மத்தியிலே வாழ்கின்ற சாதாரண மக்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கரங்களிலே தருகின்றோம். அரசினுடைய திட்டங்கள், நல்மனத்தோருடைய அருமையான திருப்பணிகள் அனைத்தும் மக்களுக்கு நம்பிக்கையூட்டுகின்ற வகையிலே மிகச் சிறப்பாக இன்னும் மெருகேறவும் அவர்கள் செய்கின்ற திருப்பணிகளால் மக்கள் எதிர்நோக்கு கொண்டு வாழும் தேவரை துணை புரிந்தருளும். நல்லதை நினைக்கின்ற மக்களுடைய கூட்டம் பெருக செய்து கொண்டிருக்கின்றீர். ஒரு கருணை என்று ஆட்கொள்ளட்டும். மனிதநேய செயல்கள், பிறரை பற்றிய கரிசனைகள், அக்கறைகள் எங்களுடைய உள்ளங்களிலே நிறைந்து வழிவதினால் இதுவே எங்களது பண்பாக, கலாச்சாரமாக மாற தேவரை துணை புரிந்தருளும். இரக்கத்தோடு எங்களை பேணுகின்ற தந்தையே, பல்வேறு தருணங்கள் மத்தியிலே இந்த நாட்களில் பெரும் உபாதைக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறீர். மருத்துவத்தின் தேவையை நீர் உணர்த்திருக்கின்றீர். மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்கக்கூடிய வகையிலே அரசினுடைய திட்டங்களால் மக்களை சென்று சேரக்கூடிய வகையிலே செய்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த பெருந்தொற்று காலத்திலே ஒவ்வொருவரும் தங்களை தற்காத்துக் கொள்ள மருத்துவ உதவிகள், தடுப்பூசிகள் அனைத்து மக்களை, சாதாரண மக்கள் வரை சென்று சேரக்கூடிய பாக்கியத்தை எமது தமிழ்நாட்டிற்கும் இன்னும் இந்திய துணைக்கண்டத்திற்கும் தேவரீர் அருள்வீராக. கருணை மிகுந்த தந்தை, இதனால் நாங்கள் இந்த பெருந்தொற்றின் பீடியிலிருந்து நாங்கள் விடுபட்டு இந்த பீடி எங்களை ஆட்கொள்ளாமல் துணிவோடு வாழ்வை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி எங்களுக்கு தருவீராக. உமது வல்லக்கரம் எங்களை தாங்குவதாக, எங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக. தாழ கிடப்பவனை தூக்கி நிறுத்துவதே தர்மம் என்று எமது முன்னோர்கள் வழியாக உணர்த்தி இருக்கின்றேன். உமது கருணை எங்களுடைய திருப்பணிகள், அடித்தட்டு மக்களுடைய வாழ்வினை நம்பிக்கையூட்டுகின்ற சொல், செயல்பாடுகள், ஜபங்கள், சிந்தனைகள், அறச்செயல்கள், அன்பு செயல்கள் வழியாக அவர்களை தூக்கி நிறுத்துவதிலே பவுல் உணர்த்தியதை போல நாங்களும் புதிய பவுலாக இருந்து இந்த பணிகளை செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தருவீராக. இறக்கும் இந்த தந்தையே, எமது மறை மாவட்டத்திலும் இன்னும் இந்த மாவட்டத்திலும் வசதியான பங்குகள், நல்ல வளமையான செழிப்பான பங்குகள் எப்பொழுதுமே தங்களையும் கடந்து ஏழை எளிய பங்குகளை பற்றிய கரிசனை, எளியவர்களை பற்றிய திட்டங்களை வகுத்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை அறிவைத்தாரும். அன்புமிக்க தந்தையே, நல் மனதும் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஊடுருவ வேண்டும் என்று இறங்குகின்றோம். இறக்கும் என்ற தந்தையை மிக சிறப்பாக இந்த நாட்களிலே ஓராண்டிற்கு மேலாக முடங்கியிருக்கின்ற படிக்கின்ற குழந்தைகளை ஒரு பொறுப்பானத்தில் தருகிறோம். அவர்களுடைய உள்ளம் மழைந்தடிக்கப்படாதவாறு அவர்கள் தங்களை கூர்மைப்படுத்திக் கொள்வார்களாக. பெற்றோர் பெரியோர்களுடைய வழி நடத்துதலை அவர்கள் உணர்ந்து தங்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு தங்களை இன்னும் சிறப்பான வகையிலே புதிய ஒரு சூழலுக்குள் அவர்கள் அடியெடுத்து வைக்க தங்களை தகவமைத்துக் கொள்வார்களாக. அவர்களை பேணுகின்ற, பராமரிக்கின்ற பெற்றோர் பெரியோரை ஆசித்தருளும். நல்ல ஞானத்தால் அவர்களை வழிநடத்தும். குடும்பங்களிலே குதூகலத்தையும், மனமகிழ்ச்சியும், பூரிப்பையும், உடலில் உள்ள சுகத்தையும் தந்து தேவரில் காத்தருளும். உழைக்கின்ற வரத்தை தாரும். கடுமையாக உழைத்து பொருள் திரட்டக்கூடிய மனநிலை தாரும். அவ்வாறே பங்கினுடைய திட்டங்கள் இன்னும் மிக சிறப்பான வளர்ச்சியை தரவும், மக்களுக்கு நம்பிக்கையூட்டவும், இன்னும் மிக சிறப்பாக எல்லா நிலையிலும், குறிப்பாக பொருளை கையாளுவதில், பணத்தை கையாளுவதில், இன்னும் மக்களுடைய மனித வளங்களை கையாளுவதில் நாங்கள் அனைவரும் நேர்த்தியானவர்களாக, சிறப்பானவர்களாக, திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக விளங்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தருவீராக. அவ்வாறே நாட்டிலும், எமது தமிழ்நாட்டிலும் நல்ல திறமையான மனித வளங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நிபுணத்துவம் நிறைந்த அந்த நேர்த்தியான கையாளுகின்ற தலைமைகள் பெருக தேவரை கிருபை செய்தருளும். இதனால் நாடு வளர்ச்சியை நோக்கி முன்னேறி செல்ல தேவரை துணை புரிவீராக. அவ்வாறே எமது மறை மாவட்டத்தையும் நீர் ஆசிரியர் நிரப்பியர்களும் நல்ல தலைமை மிகுந்தவர்களை எங்களுக்கு பரிசாகத்தாரும். இதனால் நாங்கள் வளமையை சுவைப்போமாக. எனவே எங்களுடைய உள்ளத்தின் உணர்வுகள், தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், தனிப்பட்ட தேவைகள் அனைத்தையும் செய்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற தூய் அந்தோனியாரினுடைய அருள் வரங்கள் எங்களுக்கு குறைவின்றி கிடைப்பதாக. எளிய வேண்டுதல்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஒரு பொறுப்பான பணியிடம் என்று ஆடுகின்றோம். ஆமென். நாளைக்கு பாடல்.
பலியில் கலந்திடுவே என்னை பலியாக தந்திடுவே நீச்சிடுவாயிரையா அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே பலியில் கலந்திடுவே என்னை பலியாக தந்திடுவே பலியில் கலந்திடுவே என்னை பலியாக தந்திடுவே என்னை உனக்காக படைத்தவரே என் கண்ணாய் நாடும் இருப்பவரே என்னை உணர்ந்தே என் வாழ்வை பறித்தேன் அன்பு மிகுந்தோரை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையான் இறைவனை கேட்டதாக ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணை மிகுந்த தந்தை, நீரே அருள்கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உமது மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்களது பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகி இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரையாம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முந்தைய பாவ நிலையில் இருந்த மனிதர்களாகிய எங்களை புதுப்பித்தார். சிலுவையின் கொடூரத்தில் பாடுபட்டு எங்களது குறைகளை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் ஏறி வந்து வான்வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். இவ்வாறு எங்களுக்கு புது வாழ்வை தந்தார். ஆகவே இறைவா, மார்கழிகள் புனித அனைவரோடு நாங்களும் இணைந்து உமது மகத்துவம் மிகுந்த உடனிருப்பு இந்த கொரோனா தொற்று காலத்திலே கண்டுணர்ந்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர்
வான்படைகளின் கடவுளானவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. விண்ணக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆண்டவருடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கின்ற கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பொறுப்பாயர் ஆண்டனி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளே தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசுவே நமக்கு கற்றுத் தந்தவாறு கடவுள் நல்லதென படைத்து ஆசித்த இந்த உலகம் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற வீடு என்பதினால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவர் மற்றவருக்கு சகோதர சகோதரிகள் என்ற உண்மையான உணர்வோடு அன்பு செய்து வாழ, பொறாமை சுயநலம் அகற்றி மகிழ்ச்சியான வாழ்வாழ் இறைவன் கைகூறட்டும் என்று மன்றாடுவோம்.
இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அருளுகின்றேன் என்று உமது அன்பு சீடர்களுக்கு சொன்னீரே. எங்களது வாழ்வில் எல்லாமே பலவீனங்கள் பாவங்களை பாராமல் அருள் நிறைந்த உமது திருச்சபையின் மீது அக்கறை கொண்டவராய் அன்றாட வாழ்வுக்கு தேவையான உடல் உள்ள சுகமான வலிமை, மகிழ்ச்சி, குடும்ப சமாதானம், கடின உழைப்பு, தியாக, அர்ப்பணம், திட்டமிட்ட வாழ்வு ஆகிய அருளாசிரை தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் ஆண்டவர் நவீன அருளுக்கு அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மை இரக்கம் வையும், எம்மை இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெருந்தொற்று காலத்திலே தன்னுடைய உடனிருப்பை நமக்கு தந்து அச்சத்திலிருந்து துணிவையும் அவநம்பிக்கையிலிருந்து எதிர்நோக்கிய தர துணிந்து நமக்கு முன் காட்சி தருகிறார். நமது உள்ளத்திற்குள் எழுந்தருள ஆவல் கொள்கிறார். உணவு வழிகளில் தன்னை உடைத்து தருகிறார். இந்த நன்மை நிறைந்த நன்மையாகி இறைவன் நம்மை தேடி வந்திருக்கின்றார். இந்த புனிதமான விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். Yeah.
தேடவா இந்த பிடிதாகி மொழி வீசவா நிறைவா உருவாகவா உலகெல்லாம் உனை காணும் மருளாகவா என்னில் நிலையாகவா என்னோடு நீ வாழவா இன்றும் ஒன்றந்தமாய் மாறவா உன் வழியில் நான் தேடவா எந்தன் விழிதான் நீ ஒளி வீசவா உனை தேடும் ஈழத்தல் உறவோடு வாழ நல்லுணவானாய் இயேசுவே. நான் தடுமாறும் உன்னை பிடித்தாகவா என் தாயாக நீ மாறவா என் தாயாக நீ மாறவா என்னோடு நீ வாழவா என்று முன்னத்தமாய் மாறவா நிறைவாகவா உலகெல்லாம் உனை காணும் அருளாகவா என்னில் நிலையாகவா என்னோடு நீ வாழவா இன்று முன்றமாய் மாறவா உன் வழியில் நான் வீசவா இந்த பிடி தாங்கி ஒளி வீசவா அன்புள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். திருமண அறிவிப்பு. அதற்கு முன்னதாக நமது பங்கில் திரு பால்ராஜ், திருமதி சகாயராணி தம்பதியர் மற்றும் அவருடைய பிள்ளைகள் குடும்பமாக பங்கில் அருளடையாளங்கள் வழியாக இணைந்திருக்கிறார்கள். புகுமுக அருளடையாளங்களோடு திருச்சுவை இணைந்திருக்கின்ற இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். திருமண அறிவிப்புகள். செம்பருத்தி விளை பங்கில் திரு பால், திருமதி சாரதாபாய் தம்பதியருடைய மகள் செல்வி பிரியா என்பவருக்கும், முளவிளை பங்கில் திரு ராஜேந்திரன், திருமதி லூர்து மேரி தம்பதியருடைய மகன் செல்வன் ராஜேஷ் என்பவருக்கும் திருமணம். இது இறுதி அறிவிப்பு. இந்த நன்மைகளை செம்பருத்தி விளை பங்கில் திரு ஏசுராஜன், திருமதி சுதா தம்பதியருடைய மகள் செல்வி அஞ்சனா என்பவருக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் பத்திநாதபுரம் பங்கில் திரு பிரான்சிஸ் சேவியர், திருமதி செலின் மேரி தம்பதியருடைய மகன் செல்வன் ஆண்டனி கிறிஸ்டல் சதீஷ் என்பவருக்கும் திருமணம். இது இரண்டாவது அறிவிப்பு. இந்த பிள்ளைகளுக்காக தெரியுங்கள். செம்பருத்தி விளை பங்கில் திரு தனிஸ்லாஸ், திருமதி மரியம்மாள் தம்பதியருடைய மகன் செல்வன் பெலிக்ஸ் மோகன்தாஸ் என்பவருக்கும், அவ்வாறே நமது பங்கில் இந்நாட்களில் இணைந்திருக்கின்ற புதிய குடும்பம் திரு பால்ராஜ், திருமதி சகாயராணி தம்பதியருடைய மகள் செல்வி கஸ்தூரி என்பவருக்கும் திருமணம். இது முதல் அறிவிப்பு. இந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். செம்பருத்தி விளை முதன்மை பங்கு மேக்கா மண்டபம் பங்கிலே
திருமதி ஆரோக்கியமேரி காலம் சென்ற திரு ஆண்டனி தாஸ் தம்பதியினுடைய மகள் செல்வி மேரி ரூபலா என்பவருக்கும் கோட்டாறுமறை மாவட்டம் குளச்சல் பங்கில் திருமதி அமலோற்பவும் காலம் சென்ற திரு நிக்கோலாஸ் தம்பதியினுடைய மகன் செல்வன் லிங்கோ என்பவருக்கும் திருமணம். இது முதல் அறிவிப்பு. இந்த அன்பு பிள்ளைகளுக்காகவும் ஜெபியும். அன்புள்ளவர்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். மிக சிறப்பாக இன்னும் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இறை மக்கள் அனைவருமே அந்த வழிகாட்டுதல்களை முறையாக கையாள வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். அதே போல பேருந்து சேவைகள்லாம் தொடங்கக்கூடிய நேரத்தில் முந்தி அடிச்சு கொண்டு ஓடியை போகாம அழகா இப்போ வரிசையெல்லாம் நின்று பழகியாச்சு. ஒருவராக இருந்து ஏறுறது, வரிசையா நின்று ஏறுகின்ற இந்த ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவது மிக சிறப்பு. அது உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இது போன்ற ஏனைய வழிமுறைகளையும் சிறப்பாக இறைமக்கள் பின்பற்றும்படி அன்போடு பணிக்கின்றேன். இறுதி மன்றத்திற்காக அனைவரும் எழுந்திருக்கிறேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. அம்மை அப்பனாகி இறைவா, எங்களை திக்கற்றவர்களாக விடாமல் திருச்சபையின் செயல்முறைகளால் எங்களை ஒருங்கிணைத்து கூட்டி சேர்த்துள்ளி. எந்த புனித மிகுந்த கூடுகையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தையும் விருந்தும் எங்களுக்கு குறைவின்றி கிடைக்க பெறுவதினால் புதுவளம் பெற்றவர்களாய் அன்பு திருமகனின் மனநிலையை பிரதிபலித்து ஏழை எளியவர்களுக்கு உதவி நம்பிக்கையூட்டி வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. பெருந்தொற்று காலத்திலும் கிறிஸ்துவின் பேரன்பை கண்டுணர்ந்து நிறைவோடு நம்பிக்கையோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு